வணக்கம். ஆயுஷான் செய்திக்காக நான் உங்கள் ஆனந்தன். இது உங்களிடம் தினமலர் நாளிதழின் ஒரு பக்கத்தில் வெளியான செய்தி. ஆசிரியர் தேர்வு வாரியம் அலட்சியம். லாரன்ஸ் ராமநாதபுரத்திலிருந்து எழுதுகிறார். ஆசிரியர் பயிற்றுனர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் பணிக்கான தேர்வு கடந்த பிப்ரவரி மாதத்தில் நடைபெற்றது. இதில் கிட்டத்தட்ட 40,000 தேர்வுகளுக்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதி தேர்வு வினாத்தால் கடினமாக இருக்க வேண்டும் என்று கவனம் செலுத்திய தேர்வு வாரியம் சரியான வினாக்களை எடுப்பதில் அலட்சியம் காட்டிவிட்டது. ஒவ்வொரு பாடத்திலும் குறைந்தது 10 வினாக்களுக்கு மேல் தவறான வினாக்கள் கேட்கப்பட்டு அனைவருக்கும் மதிப்பெண் வழங்கி தன் தவறை கெட்டிக்காரத்தனமாக திருத்தி கொண்டது. பணிக்கான வாய்ப்பை ஒரு மதிப்பெண்ணில் தவறுவிடும் தேர்வர்கள் மத்தியில் வினாக்களை தவறாக கேட்பது எவ்விதத்தில் நியாயம் என்று புரியவில்லை. தமிழகம் முழுவதும் இத்தேர்விற்காக இரவு பகல் பாராமல் தன்னை தயாரித்த தேர்வுகளுக்கு தேர்வறையில் உளவியல் ரீதியாக இத்தகைய வினாக்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை உணர இந்த விடியல் அரசுக்கு நேரமில்லையா? தேர்வு வாரியமும் தன் தவறை இன்று வரை உணராமல் தவறான வினாக்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கி சான்றிதழ் சரிபார்ப்பையும் முடித்து தன் பணியை வெற்றிகரமாக முடித்துவிட்டது. விடியல் என்பது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமே, ஆசிரியர்களுக்கு இல்லை என்பதை உணர முடிகிறது. கடந்த 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று 2024 நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற்றும் பணி வாய்ப்பு கிடைக்காத ஆசிரியர்களுக்கு இன்னும் விடியல் கிடைக்கவில்லை, கிடைக்கப் போவதும் இல்லை. இது போன்ற தவறுகளுக்கு நீதிமன்றத்திலாவது நல்ல முடிவு கிடைக்க வேண்டும். இது போன்ற செய்திகளுக்கு மீண்டும் ஆயிஷாவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தகவல் சென்ற வாரமே வந்துருச்சு, இருந்தாலும் இதை நம்ம கடந்து வந்துட்டோம். இந்த மாதிரி ஒரு செய்தி நியூஸ் பேப்பரில் இருக்குன்ற ஒரு பதிவு உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கான இந்த பதிவு. மீண்டும் இது போன்ற செய்திகளோடு உங்களுக்கு சந்திக்கிறது ஆயுஷா நியூஸ் 24/7. அச்சம் தவிர. இந்த செய்தி நானாக பதிவிடலை, இது உங்களிடம் என்று தினமலர் நாளிதழில் வெளியான ஒரு செய்தி.